Hello everyone, welcome to my channel Pretty Indian Lifestyle. So இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தோம்னா ஒரு குக்கிங் வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா ரெசிபி வந்து ஒரு ஸ்பைசியான கடாய் பன்னீர் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் மேரினேட் பண்ணி 10 மினிட்ஸில் மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னொரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ நான் வந்து பன்னீர் வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கர்ட் போதுமானது. அது மேரினேட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ கர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு மசாலாலாம் இப்போயே போட்டு அந்த மேரினேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு ட்ரையாக நல்லாயிருக்கும், பார்க்கவே வந்து சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்ற மாதிரி. ஸோ நான் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அண்ட் தென் மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாளிக்கும் போது என்ன பண்ணலான்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம். அடுத்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் கலருக்காக. அதுக்கப்புறம் கூடவே கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஸோ கரம் மசாலா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. ஸோ சைட் பை சைடு நம்ம என்ன பண்ணலாம், வெங்காயம், தக்காளி, கேப்சிகம்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கடாயில் வந்து ஆயில் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ தேவையில்லை. அடுத்து பார்த்தா கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை தாளித்தோடனே அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். நைஸாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டு எந்த அளவுக்கு ஒரு மாதிரி கிறிஸ்பி கோல்டன் ப்ரௌன் வரணும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கேப்சிகம் தேவையான அளவு நான் வந்து 1/2 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா சாட் பண்ணிக்கலாம். சாட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு விழுது இருந்ததுன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது மேரினேட் பண்ணும்போதே ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அன்றைக்கி தீர்ந்துருச்சு நான் இது ஷூட் பண்ணும்போது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இஞ்சி பூண்டை வந்து சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா சாட் பண்ணி விட்டுட்டு ஒரு தக்காளி சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நல்லா இது ஃபுல்லாக வணங்கணும். கேப்சிகமும் சரி, அந்த சால்ட் டொமேட்டோவும் சரி நல்லா வணங்கினோடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் ஷூட் எடுக்கும்போது வந்து இது ரொட்டேஷன் மாதிரி ஷூட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு கிளிப்பிங் மட்டும் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ கைண்ட்லி அட்ஜஸ்ட். ஸோ மேரினேட் பண்ண இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா ஒரு கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் ஒரு 5 to 7 மினிட்ஸ். பன்னீர் வந்து ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. மேக்ஸிமம் வந்து 5 மினிட்ஸ் போதுமானது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா நல்லா ட்ரையாக வந்துருச்சு. அடுத்து ஃபுல்லாக வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பைசியான கடாய் பன்னீர் ரெடி. கார்னிஷ் பண்ணிக்கோங்க கொரியண்டரோட. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Bye bye.